ஜனநாயக முறையிலும் சட்ட அடிப்படையில் எங்களோட கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இது. நாம் துஆல ஈடுபடுறதோடு சதகாக்கள் கொடுக்கறதோடு எங்களோட எதிர்ப்பை இவ்வாறு நாம் வெளிப்படுத்துவதும் ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா. எல்லா காலத்திலையும் நாம் ஒன்று எங்களோட துஆ செய்கிறது, கையேந்துவது. அதனால் சட்ட அடிப்படையில் எந்த முறையில் எதிர்ப்புகளை முன்வைக்கலாமோ அந்த அடிப்படையில் முன்வைப்பது மிக முக்கியமான முறை. முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத் துணையும் கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். 0765 204 604. உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம். முழு உலகத்திலேயும் குறிப்பாக மேற்கியத்து உலகத்தில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக 2 வருடமாக தொடர்ச்சியாக வாரம் தோறும் எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவர்களுக்கு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு அழுத்தங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையின் காரணத்தினால தான் பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் எங்களோட நாட்டு அதே போல் இங்கே அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது மிக குறைவாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு எங்களோட நாட்டுடைய நிலைமைகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஜனநாயக முறையிலும் சட்ட அடிப்படையில் எங்களோட கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இது. நாம் துஆல ஈடுபடுறதோடு சதகாக்கள் கொடுக்கறதோடு எங்களோட எதிர்ப்பை இவ்வாறு நாம் வெளிப்படுத்துவதும் ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா. எல்லா காலத்திலையும் நாம் ஒன்று எங்களோட துஆ செய்கிறது, கையேந்துவது. அதனால் சட்ட அடிப்படையில் எந்த முறையில் எதிர்ப்புகளை முன்வைக்கலாமோ அந்த அடிப்படையில் முன்வைப்பது மிக முக்கியமான முறை. இன்று நான் வந்தேன். நேற்று நான் ஒரு ரிப்போர்ட்டை வாசித்த நேரத்தில் 66 பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல், பால் இல்லாமல் 66 பிள்ளைகள் பட்டினியில் அப்படியே மௌத்தாக இருக்கிறாங்க, ஷஹீதாக இருக்கிறாங்க. இந்த நிலையை பார்க்கும்போது எங்களால் சரி இது தான் செய்ய முடியும் என்றா இதையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் எல்லா மக்களிடத்திலையும் இந்த நாட்டில் இன மத பேதங்கள் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வேண்டுகொள்ளக்கூடிய விடயம் இது ஒரு மனித இனத்துக்கு செய்யப்படக்கூடிய பெரிய ஒரு துரோகம், ஒரு அநியாயம். அதனால் இன்றைக்கி மத இன பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூட வேண்டிய ஒரு இடம். இந்த நிலையத்தில் எல்லோரிடத்திலையும் வேண்டிக்கொள்கிறோம். அதில் குறிப்பாக அரசிடத்திலையும் வேண்டிக்கொள்ளக்கூடிய விடயம், இந்த விடயத்தில் நாம் எங்களுடைய பொருளாதாரத்தை மாத்திரம் பார்க்காமல் மனித நேயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தால்தான் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பொருளாதார தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். மனித நேயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கலண்டா எங்களுக்கு அதை அடைய முடியாது. அண்மையில் யுஎன்னுடைய ஹியூமன் ரைட் கமிஷனர் வந்திருந்தார். அந்த நேரத்தில் இந்த நாட்டில் நடந்த அநியாயங்களுக்கு எப்போ 20 வருஷம் 50 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அநியாயங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி தேவை. ஆனால் இன்று நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தை நிப்பாற்றத்துக்காக எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஏதாவது செய்ய வேண்டும். இது எங்களால் முடியுமான ஒரு விடயம். சட்டத்துக்குட்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் நாம் அழைக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய விடயத்தை சட்ட ரீதியாக மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு முன்வைக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். Palestine will be free. From the river to the sea. Palestine will be free. Palestine will be free. From the river to the sea. Palestine will be free. From the river to the sea. Palestine will be free. Palestine will be free.